சரிங்களா? இப்போ என்னன்னா எகிப்து வந்து குவிக்கிறாங்க. ஏன் எகிப்து வந்து படைகளை குவிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த காசா மக்களை வந்து வெளியேற்றுவதற்கு ட்ரம்ப்பும் நெதன்யாகவும் திட்டம் போட்டிருக்கிறானுங்க. இப்போ தொடர்ந்து குண்டுகளை வீசும்போது அந்த மக்கள் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அவங்கள வந்து எகிப்து வழியாக அவர்களை அங்கேருந்து அப்புறப்படுத்துறது அப்படிங்கிறது அந்த திட்டம். அப்படி மக்கள் வந்து அப்படி உள்ளே வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து நிரந்தரமாகவே காசாங்கிறது இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பு பகுதியாக மாறிடும். அதனால தான் தொடர்ந்து வந்து இந்த ஹமாஸ் இயக்கமாக இருந்தாலும் சரி, அதே போல் கத்தாராக இருந்தாலும் சரி, எகிப்தாக இருந்தாலும் சரி, அவங்க என்னென்னா காசா மக்கள் அங்கேருந்து வெளியேற்றக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு என்னென்னா, தினமும் மக்கள் செத்து மடிகிறாங்க. அதற்கு பதிலாக அவங்க அட்லீஸ்ட் உயிராது பிழைக்கட்டுமே, அவங்களுக்கு வந்து ஏன் அரபு நாடுகள் இடம் தர மாட்டேங்கிறாங்க, ஏன் வெளிநாடுகள் இடம் தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையாக இருந்தாலும் கூட, காசா மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே அவங்க இந்த மாதிரி இடம்பெயர்ந்து உயிருக்கு பயந்து அவங்க இடம்பெயர்ந்ததுனால தான் இன்றைக்கி இவங்களை இவ்வளோ பாதிப்பில் சந்திக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு உருவானப்போ அவங்க வந்து இஸ்ரேலில் இருந்திருந்தாங்கன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட 6 லட்சம் பாலஸ்தீனர்கள் வந்து இஸ்ரேலில் இருந்து 1948 வெளியேற்றப்படுறாங்க. 1948 இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு உருவாகும் போது 6 லட்சம் பாலஸ்தீனர்கள் வெளியேற்றப்படுறாங்க. அப்போ அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, இது இஸ்ரேலுங்கிற நாடு உருவாச்சு, இனிமேல் நம்மளால் இங்கே இருக்க முடியாது, அதனால் நம்மளை வந்து இது பண்ணிடுவாங்க, நம்ம வெளியேறிடுவோம், உயிரை காப்பாற்றிக்குவோம், அதற்கு பிறகு நம்ம சண்டையிடுவோம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் அகதிகளாக வெளியேறாங்க. அதான் நகுபா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வெளியேறினதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், திரும்ப அவர்களால் அங்கே போகவே முடியல. அவங்களுடைய நிலப்பகுதி எல்லாமே இஸ்ரேலாக மாறிடுச்சு. அப்போ இன்னொரு இடம்பெயர்வுக்கு அவங்க தயாராக இல்லை. அப்போ வந்து காசாவில் வந்து என்னதான் ஆனாலும் இது நம்மளுடைய மண், இங்கே விட்டு நம்ம வெளியேறிட்டோம்னா திரும்ப இங்கே வர முடியாது அப்படிங்கிற முடிவில் உறுதியாக இருக்கிறாங்க. இந்த ஹமாஸ் இயக்கமும் அதை தான் சொல்கிறாங்க, என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் நம்ம இங்கே இருப்போம், இங்கே விட்டு போயிட வேணாம்னு சொல்கிறாங்க. அப்போ எகிப்தும் வந்து அதை வந்து ஆதரித்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாலஸ்தீனியர்களை நாங்கள் அகதிகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவங்கள அங்கேருந்து வெளியேற்றக்கூடாது, அது ஒரு ரெட் லைன் அப்படின்னு சொல்லி எகிப்து வந்து எச்சரிக்கை கொடுத்தாங்க. அதை வெளியேற்றினா அது ஒரு ரெட் லைன் அப்படின்னாங்க. இப்போ இந்த போரை வந்து 2 வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த அரபு நாடுகளுடைய அந்த மௌனம் காரணமாக நமக்கு வந்து இந்த அரபு நாடுகள் எந்த நாட்டின் மீதுமே ஒரு நம்பிக்கை ஏற்படாமல் இருக்குது. பார்வையாளர்களுக்கு யாருக்குமே ஏற்படாது. ஏன்னா இவங்க இவ்வளோ தூரம் வேடிக்கை பார்க்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, எகிப்து இதற்கு முன்பு பலமாக இஸ்ரேலை வந்து அடித்த ஒரு நாடு தான். சிரியா வந்து மிக கடுமையான அடியை வந்து எகிப்துக்கு கொடுத்த நாடு தான். அதனால தான் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பாலிசி. இப்போ இதில் இருக்கலே ரொம்ப மோசமான நாடுகள் அப்படின்னா சவுதியும் ஐக்கிய அரபு அமீரும் தான். இவங்க வந்து தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு இவங்க இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பணம் கொடுக்குறான். ஆனால் மற்ற நாடுகள் ஜோர்டானும் இஸ்ரேலை ஏற்று கடுமையாக சண்டை போட்ட நாடு தான். இன்றைக்கி வந்து அந்த ஆட்சியாளர்கள் அடிமை மாதிரி நடந்துட்டு இருந்தாலும் கூட ஒரு காலத்தில் அவர்களும் இஸ்ரேலை ஏற்று கடுமையான சண்டை போட்டு மிகப்பெரிய டேமேஜஸ் ஏற்படுத்தினவங்க தான். இன்றைக்கும் இராணுவ வலிமை அவர்களுக்கும் இருக்குது. ஜோர்டான் அப்படிங்கிற சும்மா சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது. அவர்களுக்கும் குறிப்பிடத்தக்க இராணுவ வலிமை இருக்குது. எகிப்துக்கு இராணுவ வலிமையெல்லாம் இருக்குது.